போடு போடு, இன்னும் போடு. எரியுதுமா, உப்பு காரமும் நிறைய இருக்கு. இத மூடி சரி, வா போலாம். வெய் சீக்கிரம் வாடி போலாம், வா வா. சஞ்சீவ், என்ன கூப்பிட்டியா? நான் எதுக்கு ஒன்று கூப்பிட போறேன், எனக்கு வேற வேலை இல்லை. அப்புறம் ஏன் சித்தி இவன் கூப்பிட்டதா போய் சொன்னாங்க? சித்தி எதுக்காக சஞ்சீவ் கூப்பிட்டான்னு சொல்லணும்? அவன் என்னடான்னா என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்றான். புரியலையே. வா 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 சரவணா. ஹாய் சரவணா, எப்படி இருக்க? ஹாய்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. சீதா, இதோ வரேங்க. சரவணா வந்திருக்கான் பாரு. வாங்க வாங்க. வணக்கம். சஞ்சீவ், நீங்க வரணும்னே ஒய்ஃப் சந்தோஷமாயிட்டா. வாங்க வாங்க வாங்க. சஞ்சீவ், இதோ வரேன்பா. இது என் பெரிய பையன் சந்தோஷ். ஹலோ. ஹலோ அங்கிள். அது என் மூத்த மருமக, அது தங்கச்சி. வணக்கம். இவன் என் சின்ன பையன் சஞ்சீவ். ஹலோ. இவன் என் மச்சான் காளி. வணக்கம். ஆமா, உங்க ரெண்டாவது மருமக எங்க? அவ கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. ஓ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இன்னைக்கு என் ஒய்ஃப் சீதாவுக்கு பிறந்த நாள். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். அப்போ நல்ல நாளா பார்த்து தான் வந்திருக்கோம். கண்டிப்பா. என் மருமக அபி பிறந்த நாளுக்காக விதவிதமா சமைச்சிட்டு இருக்கா. அபி சமையல ஒரு தடவை சாப்பிட்டீங்க, அந்த ருசியை உங்களால மறக்கவே முடியாது. அதுக்கு தானே வந்திருக்கோம். சரி சரி, வாங்க வாங்க சார். அபி சமையல் ருசிய மறக்க முடியாதா? வந்திருக்க கெஸ்ட் சாப்பாட்ட வாயில வைக்கட்டும், அப்புறம் தெரியும் அபியோட சமையல் ருசிய. மா, எங்க போற? டைனிங் டேபிளுக்கு. ஐயோ, அங்க போனா அந்த கன்றாவி சாப்பாட்டை தான் அவங்க கூட சேர்ந்து நீயும் சாப்பிடணும். பரவாயில்லையா? ஐயோ, வேணாம் வேணாம். அப்போ என் கூட வா. போ. தங்கச்சி, மாடிப்படியில இருந்து இறங்கி ஹாலுக்கு வர்றான்னு பார்த்தேன். திடீர்னு கைய பிடிச்சி யாரோ உள்ள இழுத்த மாதிரி இருந்துச்சு. என்னடா வந்து பார்த்தா உன்னோட சமையல் வாசனை. உண்மைதான் தங்கச்சி. போங்க அண்ணே, சும்மா கிண்டல் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஐயோ, உண்மையிலேயே உன்னோட சமையல் வாசனை சூப்பரா இருந்துச்சுமா. சரி, நான் சமையல டேஸ்ட் பார்க்கலாமா? பாருங்க அண்ணே. அண்ணே, என்னாச்சு? அண்ணே, தண்ணி குடிங்க அண்ணே. என்னங்க? என்னமா தங்கச்சி, கறி குழம்பு செய்யணும் கருவாட்டு குழம்பு செஞ்சு வச்சிருக்க. என்ன சொல்றீங்க? குழம்புல ஒரே உப்பு காரம். என்னென்ன இது? நான் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. சரி இருங்க, நான் பாக்குறேன். ஆமா அண்ணே, குழம்புல ஒரே உப்பும் காரமா இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி அதிகமாச்சுன்னு தெரியலையே. ஏமா தங்கச்சி, நீ சமைக்கும் போது யாராவது வந்தாங்களா? அண்ணே, சிந்தாமணி சித்தி வந்தாங்க. நான் சமைச்சதை எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது என்ன சஞ்சீவ் கூப்பிடுறான்னு சொல்லி வெளியே அமிச்சாங்க. நான் போய் சஞ்சீவ் கிட்ட கேட்டா அவன் என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டான். கரெக்ட்டுமா. அப்ப அது அந்த சைத்தான் சிந்தாமணி வேலையாதாமா இருக்கும். என்னென்ன அவங்க எதுக்குன்னு இப்படி எல்லாம் பண்ண போறாங்க? என்னமா தங்கச்சி, நீ டிவில வர மத்தியான சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? அதுல வர்ற வில்லிங்க எல்லாம் ஹீரோயினை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அதுல ஒண்ணுதான் இது. நீ வர்ற கெஸ்ட் கிட்ட நல்ல பேர் வாங்கிடக்கூடாது, உன்னை அசிங்கப்படுத்துன்றதுக்காகத்தான் அந்த சிந்தாமணி இந்த வேலையை செஞ்சிருக்கா. அந்த சிந்தாமணி என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா வேண்டாம் அண்ணா, அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. சும்மா இரு தங்கச்சி. அதுங்களெல்லாம் நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாதான் அடுத்த தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதுங்க. இரு, நான் வரேன். அண்ணா அண்ணா இருமா.
பண்றது? வந்த கெஸ்ட் அபி சமைச்ச சாப்பாட சாப்பிட்டு குய்யோ முய்யோன்னு கத்த போறாங்க. அபி சமையல பத்தி பெருமையா பேசுற சீதாவோட மூஞ்சலி மாதிரி மாற போகுது. ஏ சிந்தாமணி, அபி சமைச்ச சாப்பாட்டுல உப்பையும் காரத்தையும் கொட்டினது நீதானா? ஏய், எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுற வேலையை வச்சுக்காத. உப்பு போட்டது மட்டும்தான் நானு, காரத்தை போட்டது என் பொண்ணு. ஏ சிந்தாமணி, என்ன நக்கலா? ஆமாண்டா, நக்கல் தான். அபி சமையலைய பாராட்டி பேசுறீங்க? வந்த கெஸ்டுங்க சாப்பிட்டுட்டு தூணு காரி துப்புவாங்க. அபி மூஞ்சில அவளை அசிங்கப்படுத்த தாண்டா அப்படி பண்ணோம். ஏ சிந்தாமணி, ஏய், இந்த தெலுங்கு பட வில்லன் ஸ்டைல் மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு உன் தொங்காச்சியில தொங்காச்சி அவளை போய் காப்பாத்துற வழியை பாரு போ. கண்டிப்பா காப்பாத்ததான் போற சிந்தாமணி. அதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற உப்பு எடுத்து உன் தோல்ல தடவி உன்னை உப்பு கண்ணம் படாம விட மாட்டேன். உனக்கு இருக்கு. போடா. மா, ஆட்டோ சூடு பிடிச்சிருச்சுமா. சரி வா, டைனிங் ஹாலுக்கு போய் அபி அசிங்கப்படுறத பார்க்கலாம். வா. தங்கச்சி, அதுங்கதான் இந்த வேலையை செஞ்சிருக்கு. பண்றதையும் பண்ணிட்டு உன்னால முடிஞ்சதை பாருன்னு திமிரா வேற பேசுறா. அபி, சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? அத்தை, கெஸ்ட் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்திருக்காங்க. அத்தை, அது வந்து சாப்பாட்டுல உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அத்தை. எப்படி? அக்கா, தங்கச்சி நல்லா தான் சமைச்சிருந்துச்சு. அந்த சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் சேர்ந்து வந்த கெஸ்டுங்க கிட்ட தங்கச்சி பேரை கெடுக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சிருக்குங்க. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அப்படிதான் பண்ணுவோன்னு நக்கலா வேற பேசுறாங்கக்கா. அவங்க விஷயத்தெல்லாம் நாம அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட் சாப்பிட உட்காந்துட்டாங்க. எப்படியாவது அவங்கள திருப்தியா சாப்பிட வச்சு அனுப்பணும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதை யோசிங்க. அக்கா, நான் வேணா ஹோட்டலுக்கு போய் எல்லாம் பார்சல் வேணும். வேண்டாண்ணே. அத்தை, எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பாட்டுல இருக்கிற எக்ஸ்ட்ரா உப்பு காரம் எல்லாத்தையும் எடுத்துருவேன். அப்படி பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும் அத்தை. கோதுமையையும் வெங்காயத்தையும் ஒன்னா கலந்து உருண்டை பிடிச்சு குழம்புல போட்டு கொதிக்க விட்டு வெளியே எடுத்தோம்னா குழம்புல அதிகமா இருக்கிற உப்பையும் காரத்தையும் அது எடுத்துரும் அத்தை. எங்க அம்மா ஊர்ல பண்ணுவாங்க, நான் பாத்திருக்கேன். அபி, நீ முதல்ல அத பண்ணுமா. நானும் காளியும் சேர்ந்து கெஸ்ட ஒரு 10 நிமிஷம் எப்படியாவது சமாளிக்கிறோம். சரியா? சரிங்க அத்தை. டே காளி, வாடா. அக்கா, இது வரேங்கா. தப்பா நினைச்சுக்காதீங்க, சமையல் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். பரவாயில்ல, ஒன்னும் அவசரம் இல்ல. கேவலமான சமையல சாப்பிடுறதுக்கு ஒரு கெஸ்ட் வேற. சரவணன் சார், சாப்பாடு ரெடி ஆகி வர வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? உங்களை அப்படியே தத்துருமா படம் வரையலாமா? என்ன வரைய போறீங்களா? ஆமா சார். காளிக்கு டென்ஷன்ல மூளை குழம்பிடுச்சா என்ன? என்ன காளி, நீ வரைய போறியா? நான் ஏன் வரைய போறேன்? எனக்கு வரையலாம் தெரியாது. அப்போ யார் வரைய போறா? தி கிரேட், இந்த வீட்டோட மூத்த மருமக நம்ம ஸ்ரீஜா தான். நான் வரையணுமா? ஆமா. எங்க அக்கா அபிய பத்தி 1000 சொல்லலாம். ஆனா அபிய விட ஸ்ரீஜா தான் ரொம்ப டேலண்ட். ஓ, சாதாரண ஆள் இல்ல சார். அவங்க எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரி. அபிக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும். ஆனா ஸ்ரீஜாவுக்கு ஆயக்கலை 64 தெரியும். மா, என்னது ஆயக்கலையா? என்னதுமா? இப்ப அதுவாடி முக்கியம், சும்மா இரு. சார், ஸ்ரீஜா உங்களை படம் வரைஞ்சா நார்த் இந்தியா நம்பியார் மாதிரி இருக்க உங்களை சவுத் இந்தியா ஷாருக் கான் மாதிரி மாத்திடுவாங்க சார். ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சார். உங்க அளவுக்குலாம் 10 நிமிஷத்துல வரைஞ்சிடுவாங்க சார். நீங்க சொல்றத கேட்கும் போது சூப்பரா இருக்கு. சீக்கிரம் வரைய சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார், நான் போய் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது, யார் என்ன வரைய போறாங்க? உன்னோட மருமக சூப்பரா படம் வரைவாங்களாமே. அப்படியா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய் சும்மா இருடா. உன் மருமக படம் வரைவாங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. உன் மேல நான் கோவமா இருக்கேன்டா.
எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரியும் வரைவான்னு. என் புருஷனை நீங்க வரையறத பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரமா வரைஞ்சு காட்ட சொல்லுங்க. இருங்க சார், அந்த வரையறதுக்கான மெட்டீரியல் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு வரையெல்லாம் தெரியாது. எனக்கும் தெரியும் டி, எதையாவது கிறுக்கு. என்னம்மா? இந்தா ஸ்ரீஜா, புடி புடி வாங்கிக்கோமா. இந்தா போ. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வரேம்மா. கரெக்டா இருக்கு. அவரை வரைஞ்சதை காட்டுமா? ஏங்க இங்க பாருங்க. என்னம்மா, என்ன வரைய சொன்னா குரங்க வரைஞ்சு வச்சிருக்க? அது குரங்கு இல்ல சார், நல்ல கண்ணை தேய்ச்சி பாருங்க, அது நீங்க தான். நானா? உங்க மூக்கு அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நெத்தி தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஹேர் ஸ்டைல்லாம் ஓகே தான் சார். வாய் தான் கொஞ்சம் கோணிக்குச்சு. ஆனா வரைஞ்சது உங்களை தான் சார். உங்க பொண்ணுக்காக சமாளிக்கிறது போதுமா? ரெடியா? ஓகே ஓகே ஓகே. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சின்ன மருமக சமையலையும் பாத்துருவோம். அது ஒண்ணு இல்ல சரவணா, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயி போச்சு. அவ ஒன்ன வரையில என் மச்சான தான் வரைஞ்சிருக்கா. அப்படியா? டேய் இந்தா உன்ன வரைஞ்சிருக்கா பாரு, அச்சு அசல் அப்படியே உன்ன வரைஞ்சிருக்கா. அம்மா, சாப்பாடு நல்லா தானே இருக்கும், டிராயிங் மாதிரி இருக்காதுல்ல? என் மருமக சமையல் நல்லாதான் இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அபி கொண்டு வந்து வை. கொஞ்சமா போடுமா. என்னையா வரைய வச்சு அசிங்கப்படுத்தினீங்க, இப்போ அபி அசிங்கப்படுவா பாருங்க.
சாப்பாடு சூப்பர். நல்லா சாப்பிடுமா. அபி இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. அம்மா பிரமாதமா சமைச்சிருக்கமா. நான் தான் சொன்னேன்ல என் மருமக ருசியா சமைப்பான்னு. அவ சமையல யாராலையும் அடிச்சுக்க முடியாது. என்ன ஸ்ரீஜா, நாம எரிஞ்ச கல்லு நம்ம மூஞ்சியே பேத்துருச்சு. ஏதோ பண்ணி சாப்பாட்டை சரி பண்ணிட்டா போல இருக்க. சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்படி புகழ்றாங்க இவங்க. உங்களெல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். வாங்க. வழி அனுப்பிச்சிட்டு வரேன் சீதா. வரடா. அம்மா, நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். டேய் சாப்பிட்டு போடா. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன். சஞ்சீவ் மாப்பிள சாப்பிட்டு போடா. நாசமா போடான்னு மண்ணை வாரி வீசின மண்ணை வச்ச ஒத்த வீடு கட்டிட்டானா. அந்த மாதிரி வந்தவங்க கிட்ட அபி அசிங்கப்படணும்னு அவ சமைச்ச சாப்பாட்டுல உப்பையும் காரத்தையும் கொட்டினா. எப்படியோ தில்லாலங்கடி வேலை பார்த்து சாப்பாட்டை சரி பண்ணிட்டா. வந்தவங்க கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டாளே அவ. ச்சே, விடுமா. இந்த தடவை மிஸ் ஆனா என்ன, அடுத்த தடவை பாத்துக்கலாம். அடுத்த முறை அவ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும். ஒண்ணு இல்லம்மா, ஒவ்வொன்னா பண்ணுவோம். ஸ்ரீஜா, அவ பண்ற எல்லா விஷயத்திலயும் அவளை அசிங்கப்படுத்தணும். ஸ்ரீஜா என்னம்மா?